நம்ம சேல் சப்ஸ்கிரைபர்ஸ் ஆனி மக்கள் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வணக்கம். ஸோ நம்ம வீடியோ யூடியூப்ல இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கலாம். மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி சேர்த்து பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன்ஸ். ஸோ நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா 10 டேஸாக வீடியோஸ் இல்லை ஒரு லாங் பிரேக் எடுத்திருந்தேன். பிகாஸ் பார்த்தீங்கன்னா ஐபிஎல் ஆக்ஷன் அதுக்கப்புறம் இந்தியா ஆஸ்திரேலியா T20 சீரிஸ் இந்தியா T20 சீரிஸ் மாற்றி கவர் பண்ணனால கொஞ்சம் எக்ஸாம்ஸும் கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது இருந்தது. அதே மாதிரி கொஞ்சம் பிரைவேட் இஷ்யூஸ் லைஃபும் பார்க்க வேண்டியது இருந்தது. ஸோ பிரைவேட் ஒர்க்ஸ் இஷ்யூஸ் இல்லை பிரைவேட் ஒர்க். ஸோ அதனால ஒரு 10 டேஸ் லாங் பிரேக் எடுத்திருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் திரும்பி வந்திருக்கோம். ஸோ இனிமேல் உங்களுக்கு கான்ஸ்டன்ட்டாக வீடியோஸ் வந்துனே இருக்கும். ஸோ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம ஐபிஎல் ஆக்ஷன் ஒரு 3 டீம் அனாலிசிஸ் போட்டு முடிச்சோம். அதுக்கு முன்னாடி இந்தியா சவுத் ஆப்பிரிக்கா T20 சீரிஸ் கவர் பண்ணி முடிச்சோம். அண்ட் ஓடிஐ சீரிஸும் கவர் பண்ணோம். ஓடிஐல இந்தியன் டீம் காம்ப்ரிஹென்சிவா 2-1 ஜெயிச்சாங்க. T20 சீரிஸ்ல 3-1 ஜெயிச்சாங்க. ஸோ அதோட இந்தியா சவுத் ஆப்பிரிக்கா சீரிஸ் எண்டுக்கு வந்தது. ஸோ ஐபிஎல் ஆக்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், எல்லா டீமோட ப்ரிவியூ அண்ட் ப்ரெடிக்ஷன் போட்டுருந்தோம். யார் யார் எடுக்கலாம், எவ்வளோ ரெமினிங் பர்சன் வந்து எந்தெந்த பிளேயர் டார்கெட் பண்ணலாம், அதுக்கப்புறம் அவங்களோட ஸ்ட்ரென்த் வீக்னஸ் என்ன, ஹோல்ஸ் என்னென்ன கவர் பண்ணலாம்னு போட்டுருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐபிஎல் ஆக்ஷனே முடிஞ்சது. அதுக்கப்புறம் ஓவரால் டீம் அனாலிசிஸ் வந்து தனித்தனியாக வரும். பட் ஓவரால் வீடியோ ஒன்று போட்டேன். 10 டீம்ஸ் யார் யார் ஆக்ஷன் எடுத்திருக்காங்க, அது வர்த்தா இல்லையா, டீம் பிளேயிங் லெவன் காம்போசிஷன் எப்படி இருக்கும் அப்படின்றது போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் தனியாக பார்த்தீங்கன்னா 3 டீம் மட்டும் கவர் பண்ணி போட்டிருந்தேன். மீதி டீமுக்கு கவர் பண்ணுறதுக்குள்ள தான் கொஞ்சம் என்ன சொல்றது ஒர்க் வந்தது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லாங் பிரேக் எடுக்க வேண்டியதாக போச்சு. ஸோ அதனால என்னால் சீரியஸாக கவர் பண்ண முடியாது. ஐம் வெரி வெரி சாரி. பட் முடிஞ்ச அளவுக்கு என்னால் ஒரு 3 டீம்ஸ் கவர் பண்ண முடியும். அந்த 3 டீம்ஸோட வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன் தரேன். மறக்காம இந்த வீடியோ பார்த்துட்டு அந்த வீடியோ பாருங்க. டீம் யாரும் பார்த்தீங்கன்னா சென்னை சூப்பர் கிங்ஸ், ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர், மும்பை இந்தியன்ஸ். இந்த 3 டீமோட ஆப்ஷன் அனாலிசிஸ் போட்டிருந்தேன். ஸோ அவங்களோட பிக்ஸ் எந்தெந்த ரேட்ல எடுத்தாங்க, பிளேயிங் லெவன் ஆப்ஷன் அப்புறம் எப்படி இருக்கு, அதுக்கப்புறம் ஹோல்ஸ் ஃபில் பண்ணாங்களா இல்லையா, டீம் காம்போசிஷன் எப்படி இருக்கு, ஓவரால் அவங்க ஆப்ஷன் ரேட்டிங்ஸ் 10க்கு எவ்வளவு இருக்கும். ஸோ இந்த மாதிரி இந்த 3 டீம்ஸும் தனித்தனியாக வீடியோ போட்டிருந்தேன். மறக்காம இந்த வீடியோ பாருங்க. எனக்கு அதுக்கப்புறம் டைம் போட இல்லை. ஸோ அதனால மற்ற டீம்ஸ் போட முடியல. பட் சூன் ஐபிஎல் வரத்துக்குள்ள போட்டு முடிச்சிடலாம். நான் ஐபிஎல் வரும்போது ஸ்குவாட் அனாலிசிஸ்ல கவர் பண்றேன். ஸோ அதோட ஐபிஎல் ஆக்ஷன் நம்ம சேனல்ல ஒரு எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ இதுக்கப்புறம் கொஞ்சம் இன்டர்நேஷனல் லீக்ஸ் இதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஏன்னா ஐபிஎல் ஆக்ஷன் பத்தியே நம்ம 1.5 மாசம் கவர் பண்ணோம். அதெல்லாம் ப்ரீ ஆக்ஷன் அனாலிசிஸ், போஸ்ட் ஆக்ஷன் அனாலிசிஸ். ஸோ இதே வீடியோ போச்சு. பட் உங்களுக்கு ஒரு வேலை என்டர்டைன்மெண்டா வந்திருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனல்ல நான் ஐபிஎல் ஆக்ஷன் வீடியோஸ் கவர் பண்ணினே இருந்தேன். என்ன ரிவ்யூ வீடியோ மட்டும் 10 டீம் கவர் பண்ண முடியல, 3 டீம் தான் போட முடியுது. அதுக்கு வெரி மச் சாரி ஃபார் தட். பட் கம்மிங் வீடியோஸ்ல இனி அந்த மிஸ்டேக் நடக்காம பாத்துக்கணும். ஸோ வாங்க ஐபிஎல் ஆக்ஷன் எண்டுக்கு போயிட்டு இன்டர்நேஷனல் பக்கம் போவோம். சரிடா இதெல்லாம் பேசி நீ வீடியோ நீ என்னடா பேச போற அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஸோ இன்னைக்கு வீடியோ எதை பத்தி பேச போறோம் நீங்க இப்போ இந்த ஸ்கிரீனை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இந்தியா vs நியூசிலாந்து சீரிஸ் தான் நெக்ஸ்ட் இன்டர்நேஷனல் அசைன்மெண்ட் இந்தியன் டீம். ஏன்னா நியூசிலாந்து இங்க வராங்க. 5 T20 and 3 ஓடி ஆட போறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் Jan 11 ஓடிஐ சீரிஸ் ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறம் Jan 22 T20 சீரிஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதுக்கான ஓடிஐ சீரிஸ் வந்து இப்போ ஸ்குவாட் பாத்தீங்கன்னா இந்தியன் டீம் ஸ்குவாட் சாட்டர்டே அனௌன்ஸ் பண்ணிருந்தாங்க. ஸோ அந்த ஸ்குவாடோட ரிவ்யூ தான் இந்த வீடியோல பேச போறோம். எஸ் இன்னைக்கான வீடியோல நம்ம எதை பத்தி பேச போறோம் பாத்தீங்கன்னா இந்தியன் டீம் ஓடிஐ ஸ்குவாட் அனாலிசிஸ் பேச போறோம். ஒரு 15 மேன் ஸ்குவாட் விட்டுருக்காங்க 3 ஓடிஐஸ் ஃபேஸ் பண்ணதுக்கு. நியூசிலாந்து நீங்க வராங்க Jan 11 வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அந்த ஓடிஐ சீரிஸ்க்கான ஸ்குவாட் அனாலிசிஸ் தான் பார்ப்போம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஸ்குவாடை பார்த்துக்கோமே ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் அனாலிசிஸ் பண்ணலாம். சுப்மன் கில் இஸ் பேக். ஏன்னா லாஸ்ட் ஓடிஐ சீரிஸ்ல கேஎல் ராகுல் கேப்டன் இருந்தாரு. உங்களுக்கே தெரியும் 2-1 ஜெயிச்சு வேற கொடுத்தாரு. ஸோ பாத்தீங்கன்னா இஸ் டெபியூட்டி இருந்தாரு. பட் இந்த பாத்தீங்கன்னா சுப்மன் கில் வந்துட்டாரு. ஸோ ஓடிஐ கேப்டன் இஸ் பேக். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பேட்டிங்ல பாத்தீங்கன்னா ரோஹித் சர்மா ஏதாவது ஸ்டாகரிங் ஃபார்ம்ல இருக்காங்க. விஜயாசாரி டிராஃபில கில் விஜயாசாரி டிராஃபி ஆடிட்டு வருவாரு. அதுக்கப்புறம் ஸ்ரேயஸ் ஐயர் சப்ஜெக்ட் டு ஃபிட்னஸ் சிஓஇல கிளியர் பண்ணிருக்கான்னு சொல்லுவாங்க. ஸோ பார்க்கலாம். எஸ்எஸ் ஜெய்ஸ்வால் பேக்கப் ஓபனர், கேஎல் ராகுல், ரிஷப் பண்ட் 2 கீப்பர்ஸ். பண்ட்ல எனக்கு சாட்டிஸ்பாக்சன் இல்ல. ஆல்ரவுண்டர்ஸ்ல வாஷிங்டன் சுந்தர் ஓகே, ஜடேஜா ஓகே, பட் நிதிஷ் குமார் ரெட்டி கொஸ்டின் மார்க். பவுலர்ஸ்ல முகமது சிராஜ், அஷித் ரானா, பிரசித் கிருஷ்ணா, குல்தீப் யாதவ், நஷ்தீப் சிங். ஸோ 4 அவுட் அண்ட் அவுட் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் அண்ட் ஒரு ஸ்பின்னரா போயிருக்காங்க. ஸோ ஓவரால் இதுதான் இந்தியன் டீமோட 15 மேன் ஸ்குவாட். இதுல சில சர்ப்ரைஸ் பிக்ஸ் நான் எதிர்பார்த்தேன். பட் இல்ல லாஸ்ட் சீரிஸ்ல நல்லா பண்ண பிளேயர்ஸும் இல்ல. இது என்ன மாதிரி செலக்ஷன் எனக்கு இல்ல. பட் ஹோப் அஜித் அகர்கர் இத்துடன் கிளம்புகிறார். சந்தோஷம் நமக்கு. ஏன்னா புது செலக்ஷன் கமிட்டி ஆர்பி சிங் வந்து அடுத்த ஹெட்டா வரப்போறான்னு கேள்விப்படுறேன். அஜித் அகர்கர் இதோட முடிஞ்சு போச்சு. அடுத்த செலக்ஷன் எம்டில இருந்து பிரக்யான் வச்சு ஆர்பி சிங் தான் இருப்பாங்க. பட் எனிவேஸ் இந்த ஸ்குவாட் பார்க்கும்போது எனக்கு ஓரளவு சாட்டிஸ்பாக்சன் இருக்கு. பட் சில பிளேயர்ஸ் எல்லாம் பர்ஃபார்ம் பண்ணியும் கிடைக்கலன்னா அவங்க என்னதான்டா பண்ணுவாங்க என்ன சொல்லுன்னு தெரியல. பட் ஓவரால் ஒரு வெல் பேலன்ஸ் ஸ்குவாட். ஏன்னா அவுட் அண்ட் அவுட் 4 ஃபாஸ்ட் பவுலர் பிளஸ் நிதிஷ் குமார் ரெட்டி 5th ஃபாஸ்ட் பவுலர், 3 ஸ்பின்னர்ஸ் ஜடேஜா, குல்தீப், வாஷி. பேட்டிங்மே பாத்தீங்கன்னா கீப்பர்ஸ் வந்து கேஎல் ரன் பண்ணிட்டு எடுத்துருக்காங்க. பேட்டிங்ல ஸ்ரேயஸ் ஐயர் ஃபிட்னஸ் வந்து சப்ஜெக்ட் டு வில்லியம்ஸ் அண்ட் கில் இஸ் பேக். ஸோ ஓவரால் தான் இந்தியன் டீம் ஸ்குவாட் மக்களே. ஸோ இந்த ஸ்குவாட்ல இந்தியன் டீம் பெஸ்ட் பிளேயிங் ஃபர்ஸ்ட் ஓடிக்கு என்ன மாதிரி பிளேயிங் ஃப்ரேம் பண்ணுவாங்கிறது நான் என்னோட அனாலிசிஸ் படி நான் போடுறேன் வீடியோல. நீங்க உங்களோட பிளேயிங் எப்படி இருக்கும்னு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. எந்த பிளேயிங் கரெக்டா இருக்குமா இல்லன்னு நீங்க கமெண்ட் பண்ணுங்க. ரோஹித் சர்மா ஆஸ் யூசுவல் ஓப்பனிங் வித் கேப்டன் சுப்மன் கில். இந்த பேரை கேட்டாலே கடுப்பா இருக்கு. ரோஹித்தே கேப்டன் இருக்கலாம். பட் ஓகே எனிவேஸ் கோயிங் ஃபார் த ஃபியூச்சர் கில் நல்ல பிளேயர் தான் பார்க்கலாம். விராட் கோலி நம்பர் 3, நம்பர் 4ல வைஸ் கேப்டன் ஸ்ரேயஸ் ஐயர், நம்பர் 5 வாஷிங்டன் சுந்தர் கண்டிப்பா ஸ்பிட் இன் பண்ணுவாரு, நம்பர் 6 கேஎல் ராகுல் ஃபினிஷர் விக்கெட் கீப்பர், நம்பர் 7 ரவீந்திர ஜடேஜா, நம்பர் 8 அஷித் ரானா, நம்பர் 9 குல்தீப் யாதவ், நம்பர் 10 அஷ்தீப் சிங் அண்ட் நம்பர் 11 முகமது சிராஜ். யாருன்னு பாத்தீங்கன்னா நிதிஷ் குமார் ரெட்டி, பிரசித் கிருஷ்ணா, ரிஷப் பண்ட் அண்ட் ஜெய்ஸ்வால். இவங்க 4 பேர் பேக்கப் இருப்பாங்க. ஸோ போன இந்தியன் டீம் சவுத் ஆப்பிரிக்கா ஸ்குவாடுக்கும் இந்த இந்தியன் டீம் நியூசிலாந்து ஸ்குவாடுக்கும் என்ன மேஜர் டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா 3 சேஞ்சஸ். ஸ்ரேயஸ் ஐயர், சுப்மன் கில் அண்ட் முகமது சிராஜ் ஃபைண்ட்ஸ் a place in this 15 man squad. பட் வெளில போனது யாருன்னு பாத்தீங்கன்னா நல்லா பர்ஃபார்ம் பண்ண பிளேயர் ருத்துராஜ் கேக்வாட் சென்சுரி அடிச்சாரு. பாவம் அவரை கைட்டி விட்டாங்க. திலக் வர்மா எதுக்கு டீம்ல இருந்தான்னு தெரியல. அவருக்கு பதிலாக ஸ்ரேயஸ் ஐயர் ஒரு வேல்யூ, அது ஒரு நல்ல பிக்கு. நான் திலக் வர்மா குறை சொல்ல முடியாது. பட் அவருக்கு அந்த ஓடிஐ டீம்ல இடம் இல்ல. பட் தூஜ்
ஜுரேல் நல்லா பர்ஃபார்ம் பண்ணாரு, அவருக்கும் இடம் இல்லை, அவருக்கு பதிலா முகமது சிராஜ் வந்துருக்காங்க. ஸோ அவுட் அண்ட் அவுட் ஃபாஸ்ட் bowling யூனிட்டா ஃபார்ம் பண்றாங்க. பட் த்ரூவ் ஜுரேல் விட்டுருங்க, பட் ருத்ராஜ் இருக்கிற மாதிரி எனக்கு சந்தோஷம் இல்லைங்க. ஏன்னா நீங்க என்னதாங்க பண்ணுவீங்க, ருத்ராஜ் கேக்வாட் வந்து இப்போ விஜய் சேகர் டிராஃபில மகாராஷ்டிரா நல்லா லீட் பண்றாரு, 250 அடிச்சிருக்காரு, ஒரு செஞ்சுரி வேற போட்டிருக்காரு. அண்ட் மோர் ஓவர் அந்த இந்தியா சவுத் ஆப்பிரிக்கா சீரீஸ்ல கோலியோட சேர்ந்து ஒரு நல்ல செஞ்சுரி போச்சாரு, ஒரு மேட்ச் வின்னிங் நாக்கு. அதுக்கு மேல ஒரு பேர் என்னங்க பண்ண முடியும்? 15 ஸ்குவாட்ல வந்து அவரோட பிளே நேம் இல்லைனா அந்த ஸ்குவாட்ல அவர் டிசர்வ் பண்ணலாம், என்னதாங்க பண்ண முடியும்? ஃபீல் சேட் ஃபார் ருத்ராஜ் கேக்வாட், ரொம்ப கஷ்டம். அதே மாதிரி தேவதத் படிக்கல் வண்டியா செஞ்சுரி அடிக்கிற விஜய் டிராஃபில 5 இன்னிங்ஸ்ல 4 செஞ்சுரி, அவருக்கும் இடம் இல்லை. த்ரூவ் ஜுரேலுமே 6 இன்னிங்ஸ்ல ஒரு 53 செஞ்சுரி, அவருக்கும் இடம் இல்லைனா டொமஸ்டிக் பர்ஃபார்மன்ஸ்க்கு நம்ம ஊர்ல என்னதான் வேல்யூ எனக்கு புரியல. இஷன் கிஷா வந்தான்னு சொல்லாதீங்க, அதுவே எப்படி வந்தான்னு இப்போதைக்கு எனக்கு புரியல. பட் விஜயசரையும் பார்க்கணும் டொமஸ்டிக்ல. தேவதத் படிக்கலோட ஆவரேஜ் போய் பாருங்க, 90 கிட்ட இருக்கு. த்ரூவ் ஜுரேலும் செம்மையா பர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. இவங்க 2 பேர் வந்து டெஃபினட் கண்டெண்டர்ஸா இருப்பாங்கன்னு நினைச்சேன். பட் 2 பேர்ல ஒருத்தர் கூட இல்லைன்றது எனக்கு பெரிய டிசாட்டிஸ்பாக்சன். ருத்ராஜ் கேக்வாட் விளையாண்டது ஐம் ஜஸ்ட் ஹார்ட் ப்ரோக்கன், ஃபீலிங் சேட் ஃபார் ருத்ராஜ். என்ன பண்றேன்னே தெரியல. இதெல்லாம் மேஜர் மிஸ்ஸஸ் பேட்டிங்ல. பவுலிங்ல பாத்தீங்கன்னா ஒரு பிளேயர் ஆப்வியஸா உங்களுக்கே தெரியும், முகமது ஷமி. அவர் எடுக்கிற மாதிரியே அவங்க காட்டுறாங்களே தவிர கடைசி வரைக்கும் ஷமியை வந்து விட்டாங்க. எனக்கு அந்த ஃப்ரேம் ஆஃப் திங்ஸ்ல ஷமி இருக்காரா இல்லையானே தெரியல. ஏன்னா இந்த ஓடிஐ டீம் T20 செட்டப்ல T20 கஷ்டம், ஓடிஐ ஷமி என்னங்க ஃபார்ம் பண்ண. நீங்க போய் விஜயா இப்போ நடக்கிற ஸ்டாட்ஸ் போய் பாருங்க, ஒரு மேட்ச் கூட ஒரு எக்கானமி 8 and 9 கிராஸ் பண்ணதில்லை. அண்ட் மோர் ஓவர் இஸ் பிக்ட் 12 விக்கெட்ஸ், கிட்டத்தட்ட 10 to 12 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. அண்ட் ஆல்சோ பழைய மாதிரி ஃபிட்டா போறாரு, 130 140 கிளிக் பண்றாரு, நல்லாவும் போறாரு, இன்ஜுரி கன்ஸ்டன்ஸ் இல்லாம. இதுக்கு மேல ஷமி என்னதான் பண்ணுவாங்கன்னு தெரியல. அகர்கார என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. இதை தாண்டி யாருக்கு ரெஸ்ட்னு பாத்தீங்கன்னா ஹார்திக் பாண்டியன், ஜஸ்பிரீத் பும்ரா ரெஸ்ட் மக்கள். ஏன்னா T20 வருது. ஸோ இவங்க 2 பேர் கொஞ்சம் ஹெவி ஒர்க் லோட் இருக்கும், உங்களுக்கே தெரியும். பாண்டியாக்கு தான் ஹெவி ஒர்க் லோட் இருக்கும், ஏன்னா பேட்டிங் ஆடுறாரு. அதே மாதிரி விஜயா சேகர் டிராஃபி ஒரு 2 மேட்ச் ஆடணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுவும் அவர் பார்க்கணும். அதே மாதிரி பவுலிங்கும் போடணும். வைஸ் கேப்டனா இருந்தாரு, ஸோ அவருக்கு அந்த ப்ரெஷர் தெரியும். ஜஸ்பிரீத் பும்ரா உங்களுக்கு அவர் ரெஸ்ட் பண்ணணும்னு அவசியம் தான். ஏன்னா வந்து உங்களுக்கு பவுலிங் நல்லா இருக்கு, பும்ரா இல்லாம ஓடிஐ சீரிஸ் ஜெயிச்சோம் சவுத் ஆப்பிரிக்கா கூட. ஸோ அந்த கான்ஃபிடன்ஸ்ல பும்ரா பாண்டியா ரெஸ்ட் பண்ணிருக்காங்க. தட்ஸ் குட் டு சி. T20 ப்ரிப்பேர் ஆகும். ஸோ ஓவரால் ஓடிஐ செட்டப் ஸ்குவாட் படிச்சிட்டேன், அனாலிசிஸும் போட்டேன், பிளேயிங் ஒன்றும் சொல்லியிருக்கேன், யார் இல்லைன்னு சொல்லியிருக்கேன். ஸோ ஓவரால் இதுதான் இந்த டீம் வீடியோட இது மக்களே. ஸோ பாத்தீங்கன்னா ரோஹித் சர்மா, விராட் கோலி தான் ஒரே பாசிட்டிவ்ஸ் என்ன பொறுத்த வரைக்கும். ஏன்னா சூப்பரா பர்ஃபார்ம் பண்ணாங்க. விஜயா சேகர் டிராஃபிலையும் ஃபர்ஸ்ட் மேட்ச் 2 பேரும் செஞ்சுரி, செகண்ட் மேட்ச் கோலி 77 அடிச்சாரு. பட் ரோஹித் சீக்கிரம் அவுட் ஆயிட்டாரு. ஸோ திரும்பி கோலி லாஸ்ட் ஒரு மேட்ச் வருவேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதனால குட் டு சீ தம் பிளே விஜய் சேகர் டிராஃபி. அண்ட் ஃபேன்ஸுக்கு இப்பதான் தெரியுது விஜய் சேகர் டிராஃபியோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னா, கோலி ஆடுறா, ரோஹித் சர்மா பிரச்சனை இல்லை, KL ராகுல் ஓரளவு ஓகே. இந்தியன் டீம் ஃபாஸ்ட் பாலிங் மட்டும் தான் கொஞ்சம் கன்ஸ்டன்டா இருக்கு, பிளேயிங் லோன் இஷ்யூஸ் இருக்கு. ஸோ அதை மட்டும் சார்ட் அவுட் பண்ணா இந்த ஓடிஐ டீம் பார்க்க நல்லா இருக்கும். சில பிளேயர்ஸ்லாம் இல்லைன்னு புலம்பினே தாங்க இருக்கலாம், ஏன்னா வேற வழி இல்லை. பட் ஃபீல் சேட் ஃபார் ஷமி, தேவதத் படிக்கல், த்ரூவ் ஜுரேல், ருத்ராஜ் கேக்வாட். அவங்கள யாரா 2 பேராவது இருந்திருக்கணும், ஏன் ஒருத்தரும் இல்லைன்னு தெரியல. ஸோ இந்த வருஷம் இந்தியன் டீமோட ஓடிஐ கேலண்டர் படிச்சுட்டு வீடியோ வந்து நிறுத்திப்போம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா 3 ஓடிஐ நம்ம நியூசிலாந்து கூட ஆடுறோம் ஹோம்ல. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஆப்கானிஸ்தானோட 3 ஓடிஐ ஆடுறோம், அதுவும் ஹோம்ல. நெக்ஸ்ட் அவே இங்கிலாந்துக்கு போறோம். வெஸ்ட் இண்டீஸ் இங்க வராங்க, 3 ஓடிஐ ஹோம்ல ஆட போறோம். அதே மாதிரி நம்ம நியூசிலாந்துக்கு திரும்பி போறோம் அவங்க ஊர்ல. ஸோ அங்க ஒரு 3 ஓடிஐஸ். அண்ட் எண்ட்ல ஸ்ரீலங்கா இங்கே வராங்களா, இங்க நம்ம போறோமான்னு தெரியல, அது ஒரு 3 ஓடிஐஸ். ஓவரால் இந்தியன் டீம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 18 ஓடிஐஸ் ஆடுறாங்க இந்த வருஷம் மட்டுமே. குட் டு சி. ஏன்னா ஓடிஐ வேர்ல்ட் கப் தான் நெக்ஸ்ட் டார்கெட். ஸோ அவ்வளோ மக்கள் வீடியோ 2 பார்ட் கொண்டோம். ஸோ இதோட என்ன சொல்றது, கண்டென்ட் முடியும்னு எடுத்துக்காதீங்க. ICC T20 World Cup in less than 1 month வரப்போகுது. ஏன்னா February 7 இந்தியா அண்ட் ஸ்ரீலங்கா ஸ்டார்ட் ஆக போகுது. அந்த ஒவ்வொரு டீமா அவங்களோட preliminary 15 ஆரம்பிச்சிட்டாங்க. இந்தியன் டீம் ஸ்குவாட் ரிவ்யூ ஆல்ரெடி படிச்சிட்டேன், அந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன் தர மறக்காம பாருங்க. அது தாண்டி ஆஸ்திரேலியா, சவுத் ஆப்பிரிக்கா, இங்கிலாந்து ஒவ்வொருத்தரோட ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அந்த ஸ்குவாட்லாம் போக டிஸ்கஸ் பண்ணுவோம். அதே மாதிரி T20 World Cup வென்யூஸ், குரூப்ஸ்ல யார் இருக்கா, ஃபார்மேட் என்ன, ஷெட்யூல் என்ன, எல்லாமே உங்களுக்கு டீடைல் வீடியோ இனி வந்துனே இருக்கும். ஏன்னா அடுத்த டார்கெட் ICC T20 World Cup தான். ஏன்னா நம்ம IPL எவ்வளவு எஃபர்ட் போடுறோமோ இன்டர்நேஷனல் கவர் பண்ணும், அது என்னோட சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஸோ அதனால உங்களுக்கு இன்டர்நேஷனல் கவரேஜ் வரும். ஸோ இந்தியன் நேஷனல் ஓடிஐ T20 சீரிஸ் நான் கவர் பண்ண தான் போறேன். ஏன்னா இந்தியன் டீமுக்கு அடுத்த இன்டர்நேஷனல் அசைன்மெண்ட் அதுதான். ஸோ T20 World Cup முன்னாடி 5 T20 நியூசிலாந்து ஆட போறாங்க. ஸோ அதுக்கப்புறம் T20 World Cup வருது. ஸோ இதை பத்தி தான் நம்ம சேனல்ல நெக்ஸ்ட் 2 months கவர் பண்ண போறோம். T20 World Cup பத்தி எல்லாமே A to Z பேசுவேன். அதே மாதிரி இந்தியன் நியூசிலாந்து ஓடிஐ T20 சீரிஸும் பேசுவேன். ஸோ ஸ்டே டியூன் மக்களே. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி மக்களே. நடுவில் வீடியோ போடாததுக்கு ரொம்ப சாரி, கொஞ்சம் பர்சனல் ஒர்க்ஸ் இருந்தது, அந்த ஸ்டடீஸும் பார்க்க வேண்டியது இருந்தது. பட் இனிமேல் கொஞ்சம் ஃப்ரீ தான். ஸோ ரெகுலராக வீடியோ வந்துனே இருக்கும். உங்களுக்கு ஏதாவது queries நான் ஏதாவது தப்பாக பேசுறதுனால ஏதாவது மைக் இஷ்யூஸ் இருந்தால் தாராளமாக காமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.